உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கன்னடத்தில் பாஸ் அப்படின்ற ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு நடிகர் ஒரு இடைக்கால தடை வேணும் அப்படின்னு வந்து கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காரு. அந்த நடிகர் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கார், தர்ஷன். ஏன்னா அவருடைய ஒரு சம்பவத்தை தான் பாஸ்ன்ற பேரில் கன்னடத்தில் அந்த படம் ரெடி ஆகுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மான் வேட்டையாடினார்ல சல்மான் கான், அதை வச்சு ஒரு படம் ரெடி ஆச்சு. வந்து இந்த மான் வேட்டையாடுறது பெரிய பிரச்சனை ஆச்சு. போய் அசால்ட்டாக எடுத்து போய் வேட்டையாடி திமிர்த்தனத்தை காட்டினார் சல்மான் கான். வந்து இந்தியா முழுக்க பெரிய கொந்தளிப்பாச்சு. வந்து எவ்வளோ ஆணவம் இருக்கும் அப்படின்னு வந்து அதை வச்சு ஒரு படம் ரெடி பண்ணாங்க. அப்புறமா குய்யோ முரேன் கத்தி அந்த படத்தை வந்து இடைக்கால தடை விதிங்க, தடைய விதிங்கன்னு சொல்லி அது அப்படியே கிடப்பில் இருக்குது. அதே போல் தான் தர்ஷன். இந்த தர்ஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேணுகா சுவாமி அப்படின்ற ஒரு ரசிகரை சித்திரவதை செய்து கொன்ன ஒரு படுபாவி. உலகத்திலேயே எங்கேயாவது ஒரு நடிகன் ஒரு ரசிகனை வந்து, அதுவும் தீவிர ரசிகனை கொன்ன சம்பவம் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக சினிமாவிலே கிடையாதுங்க. உலக சினிமாவிலே கிடையாது. இதை ரீமைண்ட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். இந்த தர்ஷன் வந்து கன்னட சினிமாவில் ஒரு பெரிய, நிஜத்துலேயும் தாதா, சினிமாவிலையும் ஒரு தாதா. ஆளே கொஞ்சம் முரட்டாக இருப்பாப்ல. இவருக்கு வந்து பவித்ரா கவுடான்னு ஒரு கீப்பு. அந்த கீப்பு ரொம்ப நாள் வச்சுருந்தார். அது பத்திரிகையில் செய்தியாக வரும், தொலைக்காட்சியில் செய்தியாக வரும், கிசு எழுதுவாங்க. எழுதுறவங்களாம் போய் மிரட்டுறது. அப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த மனைவி, இவருடைய மனைவி ஒரு நாள் வந்து ஓன்னு அழுது, இவர் பொழுதுனைக்கும் வீட்டுக்கே வரது கிடையாது, பவித்ரா கவுடான்னு அந்த கீப்புக்கிட்டே இருக்கிறாரு, என் வாழ்க்கை என்னாச்சு, என் குழந்தைங்கள பாருங்கள், இவருக்கு பேரும் புகழ்ந்து என்ன புண்ணியம், இப்படி வந்து அங்கேயே படுத்து கிடக்கிறாரு, இங்கேருந்து வரமாட்டேன்றாருன்னு சொல்லி ஓன்னு அழுதவுடனே இந்த தர்ஷனுக்கு வந்து அவ்வளோ வெறித்தனமான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர் தான் இந்த ரேணுகா சுவாமின்ற ஒருத்தர். அவர் யாருன்னா பாவம் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. பெங்களூருடைய புறநகர் பகுதியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. தர்ஷனுடைய தீவிர ரசிகர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பவித்ரா கவுடா இருக்கல்ல, அவளுடைய இன்ஸ்டா ஐடிக்குள்ளே போய் கண்ணா முன்னான்னு திட்டுறது. வந்து என் தலைவனை விட்டுறி, அவர் ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா, அவருக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்க மனைவி கதறது கேட்கலையா, இப்படிலாம் ரசிகர்கள் இருக்காங்க. வந்து தன்னுடைய கதாநாயகன் மீது, தன்னுடைய ஆதர்ச நாயகன் மீது உள்ள அன்பினால் வந்து இந்த பவித்ரா கவுடாவை போய் இன்ஸ்டாவில் கண்ணா பண்ணா திட்டுறது. வந்து திட்டினவுடனே அந்த லேடி என்ன பண்ணியிருக்குது, ஆளை வச்சு அப்போ போய் இடையில மிரட்டி இருக்குது. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் என்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 13,000 14,000. அவருக்கு வந்து மனைவி வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணி. இதுக்கிடையில் என்ன இப்போ இந்த பவித்ரா கவுடா அந்த தர்ஷன் நடிகர்கிட்ட போய், ஒருத்தன் வந்து இன்ஸ்டாவில் தாறுமாறாக பேசுகிறான், நம்ம அந்தரகத்தெல்லாம் வந்து எழுதுகிறான், அவன் வந்து என்னை மிரட்டுறான், அவனை நீ சும்மா விடக்கூடாது, இப்போ பாரு அப்படின்ட்டு சில இதெல்லாம் படித்து அந்த சில இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இவனுடைய, அதாவது வந்து தர்ஷனுடைய ரசிகர்னு சொல்லாமலே ஏதோ ஒரு 3வது ஆள் உள்ளே இறங்கி என்னை பச்சையாக கேட்குறான், உங்களையும் திட்டுறான் அப்படின்னொடனே இந்த ஆளுக்கு வந்து இந்த தர்ஷனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறி போய், அவன் பாவம் ஒரு புள்ள பூச்சி, அவனை கட்டி தூக்கின்னு வந்து அடி சினிமாவில் வர மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக அடித்து அவன் ஒரு வழி பண்ணி அந்த துணியை கிழிச்சு போட்டால் இப்படி ஆகிடும். பாவம் சும்மா 2 தட்டியே நீ போடா அப்படின்னு மிரட்டி விட்டுருக்கலாம். அவன் சொல்கிறான், நான் உன்னுடைய தீவிர ரசிகர்னே, நான் வந்து இது ஒன்றேன்னா கேட்கவே இல்லையா, ஃபுல்லாக எல்லாம் போதை வெளுன்னு வெளுத்து. அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் எடுத்து போய், குப்பை பகுதியில் எடுத்து போய் போட்டுக்கிறாங்க. இதை ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்புலேருந்து ஒரு வாட்ச்மேன் கவனிச்சிருக்காங்க. அந்த வாட்ச்மேன் கண்டி பார்க்கலன்னா இதை அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. அவன் தான் முதல் சாட்சி. அந்த ஆள் தான் வந்து சொல்கிறான். சொன்ன பிறகு அதுக்கப்புறம் போலீஸ் தீவிரமாக இறங்கி சிசிடிவி கேமராக்களை வச்சு குற்றவாளிகள் ஒவ்வொருத்தராக பிடிக்க கடைசியில் வந்து இந்த தர்ஷன் வந்து மாட்டின உடனே பெரிய கொந்தளிப்பாது மீடியா முழுக்க இறங்கி இதுவாயிடும், ஒரு அப்பாவி அப்படின்னு. இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சு, இந்த ஆளுக்கு வந்து அரசியல் செல்வாக்கு இருக்குது, சினிமாவில் பெரிய பிரபலம், ஈஸியாக வந்து சட்டத்தினுடைய ஓட்டையிலேருந்து தப்பிச்சிடுவார், இவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எழுத ஆரம்பித்த உடனே நீதிபதிகளும் அரசாங்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று உள்ள தூக்கி போடியான்னு போட்டாச்சு.
இடையில கூட ஜாமீனில் வெளியே வந்தோடனே பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு. இப்போ உள்ளதான் இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை வச்சு தான் அப்பட்டமாக வச்சு தான் பாஸ் என்கின்ற ஒரு படத்தை அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் பவித்ரா கவுடா கூட இருந்த எல்லா கூட்டாளிகளும் சேர்ந்து அங்கே தான் இருக்கிறாங்க. இவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இந்த படம் வெளியே வந்தால் பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாகும், நான் இன்னும் குற்றவாளின்னு இன்னும் நிரூபணம் ஆகலை, அதனால் இதை தடை செய்யணும் அப்படின்னு பதறி போய் சொல்லியிருக்காரு, மனு போட்டிருக்காரு. ஓகே வரட்டும், என்னன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணும்போது அநீதியாக செய்யும் பொழுது அதை ஆண்டவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு பல பேர் இந்த சோஷியல் மீடியாவில் கருத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் மனு போட்டதுக்காக போட்டுக்கிட்டு கன்னட மக்களே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கிற படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஒரு ப்ரோமோ வீடியோ வந்தது, தெரிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கப்பா. 2 பேரும் வந்து சேலரிக்காக பிரிஞ்சவங்க. நீங்கள் நம்ம 2 பேரும் தனித்தனியாக போனால் தனித்தனி சம்பளம் கிடைக்கும், ஒன்றா இருந்தால் சம்பளத்தை பாதியாக பிரிச்சுடுவாங்க அப்படின்னு கிளம்பி வந்தவங்க எதிர் துருவாங்களா மாறினாங்க. ரஜினி வர்சஸ் கமல், கமல் வர்சஸ் ரஜினின்னு 80கள்லேருந்து 90 வரைக்கும் இப்படி ஒரு போட்டி இருந்தது. வந்து அந்த போட்டி எப்படி இருக்குன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. செவுத்தில் போய் இடம் பிடிக்கிறது, வரைகிறதுக்கு, கட் அவுட் வைக்கிறதுக்கு, அப்போ மரத்தில் செஞ்ச கட் அவுட் வைக்கிறதுக்கு, அப்புறம் அந்த முதல் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோவில் இருக்குது பாருங்க. இப்போ கமல் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ எவர் சில்வர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ வந்து முதல் காட்சிக்கு டபரா செட்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சொம்பு கொடுப்பாங்க. இவங்க வந்து லட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து பாதுஷா கொடுப்பாங்க. இப்படி ஒரு போட்டி இருந்தது வந்து. ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு இப்போ எல்லாருக்கும் வயசாகிடுச்சு, 2 பேருக்கும் வயசாகிடுச்சு, ஒரு மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. 2 பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமாக இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 அடுத்தடுத்த படங்கள் அப்படின்னு அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. கமலஹாசன் ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன், மக்கள் நீதி மையம், அரசியலில் இப்படி பல வித்தகராக அவர் இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் அப்படின்னா அதனுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கும், அதனுடைய பட்ஜெட் எவ்வளோ இருக்கும், இதை தயாரிக்கிறது யாருப்பா அப்படின்னு ரெட் ஜெயிண்ட் அந்த சமயத்தில் நாங்கள் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னாங்க. உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து அதுக்கு ப்ரோமோலாம் விட்டாங்க. நெல்சன் தான் அதனுடைய டைரக்டர் அப்படின்னு. நெல்சனுக்கு என்னங்க ஒரு ஆக்ஷன் படமா, ஒரு ஹியூமர் படமா? அவர் ஹியூமரே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக பண்ண மாட்டார். டார்க் ஹியூமர்ன்ற பேரில் என்னென்னவோ அவராக சிரிச்சுக்கிற மாதிரி இந்த மேடை இந்த நாடகங்கள்லாம் நடக்கும். ராஜா நம்மளை மன்றத்தில், அப்புறம் வந்து நாரதகன சபாலாம் நடக்கும். மேடையில் ஏறி அவங்க ஜோக் அடிப்பாங்க, அவங்களே சிரிச்சுப்பாங்க, ஆடியன்ஸ் பூரா கம்முன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஜோக்குன்ற பேரில் இவரே சிரிச்சுக்கிற ஒரு காட்சியாக தான் இருக்குமே. இவர் எப்படி எடுக்க போகிறார் 2 பேரையும் அப்படின்போது அந்த ப்ரோமோ கொஞ்சம் நல்லா இருந்தது, வந்து அசத்தலாக இருந்தது. ரைட், ஓகே அப்படின்னு. அப்படியே ஆட்சி மாறி போச்சு. ரெட் ஜெயின் தொடர்ந்து படம் பண்ணுவாங்களா? அதுவும் இந்த படம் வந்து பெரிய பட்ஜெட் படம், இதை பண்ண விடுவாங்களா? இதை பண்ணுறதுக்கு முதல்ல அவங்கக்கிட்ட தேட்டர்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருந்தது, இப்போவும் இருக்குன்றாங்க. அந்த கண்ட்ரோல் இன்னும் கொஞ்ச நாளில் மாறப்போகுது. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இல்லைல்ல, ஃபண்டு எங்கேருந்து வரணும்? எடுத்து பண்ண முடியுமா? பண்ணிட்டா ஆளுங்கட்சி சும்மா இருப்பாங்களா அப்படின்ற கேள்விலாம் இருக்கும்பொழுது, இல்லைங்க இந்த படம் ஏறக்குறைய ட்ராப்புங்க, இது வந்து இந்த கனவு படம்லாம் கிடையாது அப்படின்னு. இல்லைங்க, சிஎம் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இந்த ப்ராஜெக்டை அவர் கையில் எடுக்க போகிறாரு, இதை விட பிரம்மாண்டமாக அவர் எடுக்க போகிறார், அவர் தயாரிக்க போகிறார்ன்ற ஒரு டாக் இருக்குது. சமீபத்தில் சுருதிஹாசன் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த கேள்வி தான் கேட்டாங்க. வந்து KHRK, கமலஹாசன், ரஜினிகாந்த், இந்த திரைப்படம் வருமா, எப்படி இருக்கும் அப்படின்னு. குறிப்பாக நெல்சன் இதுக்கு சரியான டைரக்டரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை இந்த திரைப்படம் வருமானு பற்றி எனக்கு ப்ரொடக்ஷன் பற்றிலாம் தெரியாது. நெல்சன் மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சின்ன இது இருந்தது. ஆனால் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ 2 பேருமே வந்து ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ இந்த வயசுக்கு அப்புறமும். அது எங்கள் அப்பா கமலஹாசனாக இருக்கட்டும், அங்கிள் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ. அதுவும் குறிப்பாக நான் கூலி படத்தில் ரஜினி அங்கிள் கூட நடித்ததுலேருந்து அவருடைய ஒரு பெரிய ரசிகா மாறிட்டேன். அது காரணம் என்னென்னா அந்த டைமிங், அந்த பெர்ஃபார்மன்ஸு, அந்த பர்சனாலிட்டி, இதெல்லாம் வந்து நான் பெரிய அளவில் அவர் வந்து இது பண்ணிட்டேன். அதனால் இந்த படம் வந்தால் ஒரு சூப்பராக இருக்கும். இது சம்மந்தமாக எங்கிட்ட எதுவும் இல்லை. ப்ரொடக்ஷன் நிறுவனம் 2 பேரும் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு அவங்க ஒரு பக்கம் அப்படியே விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து சங்கர், டைரக்டர் சங்கர், அவருடைய மகள் அதித்தி சங்கர், அவங்க நடிக்க வந்துட்டாங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க. விருமன் ஒரு படத்தில் அறிமுகமானாங்க. பெரிய அளவில் இப்படி வரும்போது பார்த்தா ஒவ்வொரு படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து. பட் ஆரம்பத்தில் கூட ஒரு விமர்சனம்லாம் இருந்து வந்து மகள் நடிக்க வரத்த சங்கருக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது வந்து. ஓகே, அதை வந்துட்டாங்க, நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டாக்டராக ஆக வேண்டியவங்க ஆக்டராக ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருந்தது. அவருடைய மகன்
அர்ஜித் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தன்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும், இல்லை அவருக்கும் அதான் விருப்பம், அப்பா மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. பொதுவாக டைரக்டருங்க அப்படின்னா வாரிசுகளை தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுப்பாங்க தான் கூடவே. மகன்கிட்ட யார்கிட்டப்பா நீ அசிஸ்டண்டாக சேரப்போற அப்படின்னு கேட்டிருக்காரு பொழுது அவர் பாருங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து லோக்கி, நெல்சன், வேறு யாராவது வந்து ஒரு 2-3 பேர் யாராவது இருக்காங்க இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க அப்படின்ட்டு கை காமியம் பார்த்தா அவர் வந்து ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு. சரி, ஏஆர் முருகதாஸுக்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்த்துருக்காரு. அந்த நேரம் கரெக்டாக ஏஆர் முருகதாஸ் மதராசின்னு ஒரு படத்தை சிவகார்த்திகேயன் வச்சு டைரக்ட் பண்ணால் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து யார்கிட்ட போய் சேரலாம் அசிஸ்டண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது அட்லியோடைய உதவியாளர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரை பார்த்துருக்காரு. அங்கங்கே பார்த்துட்டு, சார் இவருக்கு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன், சொல்லட்டமா நான் அப்படின்ட்டு சங்கர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. நீங்கள் பையன்கிட்டே சொல்லுங்கள், அவர் நடிக்க விருப்பம் இருந்தால், கதை பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்ட்டு. இது பொதுவாக எல்லா அப்பாக்களும் சொல்கிறது தான், கண்டிப்பாக கதை கேட்டிருப்பாங்க. ஏங்க இவ்வளோ பெரிய டைரக்டரு, அவருக்கு கேம் சேஞ்சர் இந்தியன் 2 சரியாக ஓடலை அப்படின்றதுக்காக சங்கரை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. வந்து வேல்பாரின்னு ஒரு படத்தை வேர்ல்டு லெவலில் பெரிய படமாக எடுத்து மறுபடியும் சாதிச்சிட்டாருன்னா லைம்லைட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். வந்து சரி ஓகே, இந்த கதையை போய் சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் சங்கருடைய மகன் அர்ஜித்துக்கு, ரைட் அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த படத்தை கேவிஎன் நிறுவனம், யார் நம்ம ஜனநாயகன் படத்தை தயாரிச்சிருக்காங்களே அந்த நிறுவனமும் பேஷன் ஸ்டுடியோவும் சேர்ந்து இதை தயாரிக்கிறாங்க. அதனுடைய பிரம்மாண்டமான பூஜை, மிக முக்கியமானவர்கள்லாம் அங்கே பூஜைக்கு வந்திருக்காங்க. பொதுவாக இயக்குனர் சங்கர் பொதுவாக வாரிசுகள் வந்து டைரக்டர் ஆகணும், இதுவாக தான் பண்ணணும், இல்லை அவங்களாம் பெரும்பாலும் சொல்லுவாங்கள்ல சினிமாவே எனக்கு பிடிக்காதுங்க, சினிமாவே வேணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. வந்து நாங்கள் யாரும் வாரிசுலாம் சினிமாவை கொண்டு வர மாட்டோங்க அப்படின்வாங்க. இப்போ எல்லாம் வாரிசுகள் ஒவ்வொருத்தராக சினிமாவை கொண்டு வர ஆரம்பிச்சு பாருங்கள். தனுஷ் பையன் சினிமா கொண்டு வச்சு, ஏன்னா சினிமாவை தாங்க பேரும் புகழும் பணமும் அதிகம். நீங்கள் வெளியே இருந்து என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், ஐயா சினிமாவா, இல்லைங்க நான் யாரும் வாரிசெல்லாம் கொண்டு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெப்போட்டிசம் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் போகுதுல மாற்று கருத்து கிடையாது. என்னதான் நெப்போட்டிசம் வந்தால் கூட திறமையானவன், இவன் இந்த சினிமாவுக்கு தகுதியானவன்னு எங்கேயோ ஒரு வரப்பட்டிக்காட்டில் இருக்கிற ஒருத்தனை சினிமா கொண்டு வந்து இட்டடிக்கும். அதுவும் ரைட்டு. சரி, இவங்கள வளர்த்தோம். இப்படியா இருக்கும்போது ஒரு முக்கியமான சம்பவம் இயக்குனர் சங்கர் பற்றி சொல்லணும்னா, இந்த பாய்ஸ் படத்தில் ஒரு 4-5 பாய்ஸ் அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா. ஒருத்தர் தமன், அவர் மியூசிக் டைரக்டராக தெலுங்கில் கலக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து நகுல், தேவயானியுடைய தம்பி, அவரும் அப்படி 2-3 படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து சித்தார்த்து, அவர் தெலுங்கு, ஹிந்தி இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை இந்த பாய்ஸ் மணிகண்டன், அவர் தான் வந்து சரியான வாய்ப்பு கிடைக்காமல் இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வடபழனி பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் தப்பான விஷயங்களுக்கு அடிமையாயிட்டார். அவர் வந்து ஒரு மாதிரி இருக்கார். வந்து அவருக்கு இந்த தமிழ் சினிமாலாம் கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் பார்த்திபன் கூட அவர் கொண்டு போய் வச்சிருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வச்சிருந்து அவருக்கு உதவியெல்லாம் பண்ணார். அப்புறம் திரும்ப அவர் காணாமல் போயிட்டார். வந்து காணாமல் போயிட்டார்னா அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. இதை சங்கர் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். வருத்தப்பட்டு, நீ விருப்பப்பட்டால் வந்து என் கூட வந்து ஒர்க் பண்ணுப்பா, இல்லைன்னா நான் ஏதாவது நல்ல சினிமாவிலே நல்ல ஒரு வேலை வாங்கி தரேன், யார்கிட்டயாவது அசிஸ்டண்டாக ஒன்று சேர்த்து விட்றேன் அப்படின்போது அவர் என்ன பதில் சொல்லலான்னு தெரியல. அது மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல, நாம் பார்த்து அறிமுகப்படுத்தின பையன் ஒருத்தர் எல்லாரும் இன்றைக்கி ஒரு லெவலில் வந்துட்டாங்க, இன்றைக்கி அவர் வந்து அந்த லெவலில் இருக்கார் அப்படின்பொழுது அந்த மனசு கேட்குற மனசு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை அவர்களுடைய தயாரிப்பில் அது சங்கர் ப்ரொடக்ஷன் மறுபடியும் படம் தயாரிக்க ஆரம்பித்தா வாய்ஸ் மணிகண்டனை வச்சு கூட ஒரு படம் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நல்ல உள்ளம் தான். 2வது அர்ஜித்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், அரசன் படப்பிடிப்பு எப்படிங்க இருக்குதுன்னு. சிம்புவுக்கு ஒரு வெற்றி அவசியம் தேவைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இயக்குனர், யார் தனுஷோடைய ஆஸ்தான இயக்குனர், அவரே அப்படி விட்டுட்டு சிம்புக்காக வந்திருக்கு அப்படின்போது, அரசன் படத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் குளறுபடிலாம் வந்து டைமுக்கு வர மாட்டேன்றார் சிம்பு, சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாரு, படப்பிடிப்புக்கு டிமிக் கொடுக்குறாரு, அப்புறம் நின்றுக்கிட்டு வந்து நிறைய ஆக்டிடியூட் காட்டுறாரு. இப்படி மாதிரியான வெறும் வதந்திகளை தான் வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. படமே டேக் ஆஃப் ஆகுமா ஆகாதான்ற அளவுக்குலாம் இருந்தது. குறிப்பாக வந்து கலைப்புலி தானு தயாரிக்கிற படம், ஏற்கனவே வெற்றிமாறன் தயாரிப்பில் வாடிவாசல்னு ஒரு படத்தை சூர்யா வச்சு எடுக்க வேண்டியது, அதுக்கு நிறைய செலவு வேறு பண்ணிவிட்டாலும் அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகி போச்சு. ஆனால் நம்பிக்கையாக வாடிவாசல் வருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வர்ற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கு பதில் தான் சிம்புவை வச்சு இந்த அரசன் படத்தை வெற்றிமாறன் எடுக்கிறாரு. தயாரிப்பு வந்து கலைப்புலி தானு. மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, தானு இதற்கு முன்னாடி சிம்பு வச்சு எடுத்த படம் வந்து தொட்டி ஜெயா. அது தொட்டி ஜெயா படம் வந்தது. அப்புறம் பரவாயில்ல, ஓரளவுக்கு சுமாராக ஓடிச்சு. ஒரு வட சென்னை தாதா வச்சு ஒரு கதை தான், அதுவும் வந்து
அந்த படம் தயாரிப்பு சமயத்தில் இந்த சம்பள பிரச்சனைலாம் நிறைய பிரச்சனையாகி ப்ரொடியூசர் கவுன்சில் வரைக்கும் போய் டிஆர், சிம்போடி அம்மா உஷா ராஜேந்தர், அப்புறம் தானு இவங்கெல்லாம் போய் பேசி அப்புறம் ஒரு செக்கு கொடுத்து நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது. பாஸ் சினிமாவில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு சண்டை போட்டுருங்க, நாளைக்கு ஒரே காரில் போவாங்க, நாளைக்கு ஒரே இடத்துல மீட் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அரசனுடைய படப்பிடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, சிம்பு வந்து ஒரு லுக் ஒன்று வந்துருந்தது. அதாவது அனிருத் பிறந்த நாளுக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி வந்து ஒரு இளமையான லுக்கு, ஒரு 50 வயசுக்கார லுக்கு வந்து அதில் குறிப்பாக வந்து மதுரை டைகர் அப்படின்ற ஒரு கேரக்டரில் அவர் நடிக்கிறார். மதுரை டைகர் மதுரையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு தாதா. அவர் ஏன் வட சென்னைக்குள்ளே வராரு, அவருக்கு என்ன வட சென்னையில் வேலை, மதுரைக்காரர் இங்கே வர்றதுக்கான காரணம் என்ன, இதுதாங்க அந்த படத்தினுடைய ஒன்லைன். மதுரை, அப்புறம் கோயில்பட்டி, விருதுநகர் இந்த பகுதிகளெலாம் வந்து சிம்பு, சமுத்திரக்கனி, கிஷோர் இவங்களை வச்சு அந்த படப்பிடிப்பை முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு ஆக்ஷன் காட்சிகள், அதுவும் ஒரு செட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருக்காரு. பீட்டர் லைன் தான் அதை வந்து அந்த சண்டை காட்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மிக முக்கியமாக சிம்பு அவ்வளோ தூரம் இறங்கி அந்த சண்டை காட்சிகள்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக எந்த இடத்துலையும் வெற்றிமாறனுக்கும் அவருக்கும் எந்த ஈகோ கிளாஷும் இல்லை. வெற்றிமாறனுடைய குட் புக்கில் தனுஷ் எப்படி வந்து ஒரு டிக் வாங்கியிருக்காரோ அதை விட டபுள் டிக் வந்து சிம்பு வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது கேட்டார்னா தனுஷ் கொஞ்சம் இல்லை நிறையவே எரிச்சல் ஆவார். நம்ம டைரக்டர் அங்கே போயிடுறாருன்னு ஏறக்குறைய அடுத்த படத்தை வெற்றிமாறன் சிம்பு நடித்து இயக்கக்கூடிய படமாக கூட இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ரைட்டு, அதெல்லாம் விடுங்க. இந்த அரசன் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? தீபாவளி ரிலீஸு. மாநாடுக்கு பிறகு ஒரு வெற்றி அப்படின்றது வந்து இன்னும் சிம்பு பார்க்காமலே இருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு வெற்றியை இந்த படம் தரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வெற்றிமாறன் இந்த காம்போ, இந்த சிம்பு வெற்றிமாறன்ற இந்த காம்போ சோட போகக்கூடாது, ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப முனைப்பாக இருக்கார். வந்து இப்போ தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு தானே இருப்பார். சிம்பு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளாச்சுங்க உங்கள் படம் வந்து, அதுவும் வெற்றி படமாக வந்தாகணும் அப்படின்ட்டு அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே போகுது. தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு கிளாஷ் வர்ற மாதிரி ஜெயிலர் 2ம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. அது உறுதி செய்யப்படாத தகவல் என்பது தான் உண்மை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனுரப் காஷிப் அவர் என்னன்னா கோவப்பட்டு கொந்தளிச்சு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அது ஏங்க, என் படத்தை வந்து ஆரம்பத்தில் யாருமே பார்க்கல, அதாவது நான் எடுத்த படங்கள்லாம் வந்து அதெல்லாம் பார்க்காம இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் அப்படி மும்பையில் நடந்து போகிறேன், ஓடி வந்து சார் உங்களுடைய அந்த முதல் படம் சூப்பராக இருந்தது, 2வது படம் அருமையாக இருந்ததுன்னு கை கொடுக்குறாங்க. என்னங்க, நான் எடுத்து வந்து ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வந்து கை கொடுக்குறீங்க, எங்கே பார்த்தீங்க அந்த படத்தை அப்படின்னா, நான் ஓடிடியில் பார்த்தேன் அப்படின்னாங்க. இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுங்க, தியேட்டரில் பார்க்காம இப்போ ஓடிடியில் பார்த்து பாராட்டுறாங்க. இந்த தியேட்டருக்காரங்களாம் அநியாயம் பண்ணுறாங்க. ஒரு படம் நல்ல டாக் வரும்பொழுது அதை இன்னும் ஒரு 4 நாள் ஓட்டலாம் அப்படின்னு ஓட்ட மாட்டேன்றாங்க, உடனே தூக்கிடுறாங்க. எல்லாரும் வந்து ஓடிடியில் பார்த்து பாராட்டுறாங்க அப்படின்னா, எங்க ஒரு படம் 4 நாள் டாக் வரணும் அப்படின்றதுக்காக தியேட்டர் காலியாக வச்சிருக்க முடியும்? ஒரு 15-16 டிக்கெட் வந்தால் தான் அவங்களுக்கு கரண்ட் பில் கவர் ஆகும். இப்போ எல்லாரும் படம் எடுத்துக்கிட்டு என்னன்றாங்க, தியேட்டருக்காரங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா, வந்தால் தானே வந்து கூட்டம் வந்தால் தானே அவங்க ஓட்டுவாங்க. அவங்க தியேட்டர் நடத்துறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த பஞ்சாயத்து பாம்பேலே இருக்குது போல இது வந்து. அதை தான் அனுராப் காஷிப் வந்து கொந்தளிச்சு சொல்லியிருக்காரு. தியேட்டருக்காரங்களும் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. எடுங்க, படத்தை எடுங்க, அது ஆடியன்ஸ் உள்ளே வரா மாதிரி முதல் காட்சிக்கு ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு அல்லது ஒரு நாள்லேயே ஆடியன்ஸ் வரா மாதிரி எடுங்க. ஆடியன்ஸ் பூரா வந்து இந்த படமே இப்படி தான் இருக்கும்னு அவன் போய் தெரிச்சு போய் ஒரு 4-5 நாள் கழிச்சு மீடியாவில் பேசி, இப்போ யூடியூப் சேனலில் பேசி அது வந்த பிறகு அதுக்கப்புறம் குய்யமுறைன்னு கற்று அவன் ஓடிடியில் தான் பார்ப்பான் அப்படின்னு. நல்ல காலம் ஓடிடியில் பார்த்தாங்களே. ஓடிடின்னு ஒன்று உங்களுக்குலாம் வரப்பிரசாதங்க வந்து இந்த டைரக்டர்களுக்கு. ஏன் அதை திட்டுறான்னு தெரியல அனுராப் காஷிப். நம்ம ஊர்லேயும் தியேட்டருக்காரங்க பூரா ஓடிடியை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.